ஸோ அல் குரான் சொல்லக்கூடிய எமோஷ்னல் சைக்காலஜி பக்கம் தான் பார்க்க போகிறோம். சூரத்துல் மரியமுடைய 58வது ஆயத்து வந்து நமக்கு பல படிப்பினைகளை தருதுன்னு சொல்லலாம். ததப்புர் செய்யும்போது அதில் முக்கியமான ஒன்று எமோஷ்னல் சைக்காலஜி. ரஹ்மானுடைய வசனங்கள் அவங்களுக்கு ஓதி காட்டப்பட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அழுதவர்களாக சஜ்ஜால விழுந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சுஜ்ஜதன் வ புக்கியா என்று சொல்றான். இந்த வசனத்தை பற்றி நம்ம ஆழமாக ததப்புர் செய்யும்போது சஜ்ஜா செய்தார்கள் என்று வரல, விழுந்தார்கள் என்று சொல்லப்படுது. குரான்ல சஜது, அதாவது சுஜூத் செய்தார்கள் என்று சொல்லப்படல. அதற்கு பதிலாக ஹர்ரு, அதாவது விழுந்தார்கள், சட்டென்று கீழே சரிந்தார்கள் என்பது போல வருது. இதுல நுட்பமான ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஒரு மனிதன் வந்து அமைதியா யோசிச்சு திட்டமிட்டு அதன் பிறகு சஜ்ஜா செய்ய முடியும். ஆனா விழுவது என்பது அப்படி கிடையாது. அது வேறு வேறு ஒரு விஷயம். திடீர்னு நடக்கும் அது. அந்த நேரத்துல மனுஷன் வந்து இப்போ நான் சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுலாம் செய்யறது இல்லை. ஒரு இன்வாலண்டரியா செய்வான். அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த உணர்ச்சியின் தீவிரம் காரணமாக அல் குரானை படித்து அதை விளங்கி அந்த தீவிரத்தின் காரணமாக அவன் இயல்பாவே சஜ்ஜாவிற்கு போய் விழுந்துருவான். அதாவது இது ஒரு சடங்கு போல அல்லங்க, ரிச்சுவல் போல அல்ல. இது வந்து உள்ளத்திலிருந்து வெடித்து எழக்கூடிய ஒரு உணர்வுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம். சூரத்துல் நஹ்ல்ல 26வது ஆயத் பாருங்க. பிறகு அவங்களுடைய கூரை வந்து அவர்களின் மேல் திடீரென்று விழுந்தது அப்படின்னு சொல்லி வரும் அந்த ஆயத்து. ஸோ இங்க விழுந்தது என்றால் அது மெதுவாக இறங்கவில்லை, திடீர்னு சரிஞ்சு விழுந்தது. அது போலதான் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டபோது நபிமார்கள் மெதுவாக சஜ்ஜா செய்யல. மாறாக அவங்க வந்து உள்ளம் அதனால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டதால அவங்க உடனே சஜ்ஜால விழுந்துட்டாங்க. ஸோ மனிதனுடைய உள்ளத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் வந்து 3 நிலைகளை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இத்ராக், பர்செப்ஷன், அது உணர்தல் என்று சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல மனுஷன் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறான், அதன் பொருளை பிறகு உணர்கிறான். இரண்டாவது இதயத்துடைய தாக்கம், அந்த கல்புடைய தாக்கம். அந்த உண்மை அவன் வந்து உணர்கிறான்ல, அந்த உண்மை உள்ளத்தை போய் தாக்குது. அல்லாஹ்வுடைய மகத்துவம் அவனுக்கு அந்த நேரத்துல தெரியுது. அவனுடைய அருள், அவனுடைய எச்சரிக்கை, அவனுடைய அன்பு அனைத்தையும் உள்ளத்துல ஆழமாக பதியுது அந்த நேரத்துல. 3வது என்ன நடக்குதுன்னா, இன்க்ளினேஷன் நடக்குது. அதாவது இயல்பான வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அவன் என்ன செய்றான், அந்த உணர்வு உடல் வழியாக வெளிப்படுது. அவன் அழுவுறான், அவன் சஜ்ஜா செய்றான். இது செயற்கையான நடிப்பு கிடையாதுங்க. இது உள்ளத்திலிருந்து தானா வெளிப்படக்கூடிய ஒரு உணர்வு. இதை நவீன உளவியல்ல கூட இது போல ஒரு விஷயம் பேசுவாங்க. அதாவது நவீன உளவியல்ல இதற்கு ஒத்த கருத்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, மிகவும் ஆழமான உணர்ச்சிகள் வந்து மனிதனுடைய உடல்ல தானாகவே சில மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா, கண்ல கண்ணீர் வர்றது திடீர்னு, உடல் நடுங்கும், முழங்கால்ல விழுவது, பேச முடியாம போறது, மெய்சில் இருப்பது, அது கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம். சில நேரங்கள்ல உடல் பலவீனமடைந்து கீழே அமர்ந்து விடுவாங்க. இது எல்லாமே தீவிரமான உணர்ச்சியோட இயல்பான வெளிப்பாடு. அடுத்தது பிரமிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. AWE. உளவியல்ல என்ற ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, மனுஷன் வந்து தன்னை விட அளவிட முடியாத ஒரு மகத்துவத்தை எதிர்கொள்ளும்போது, அவன் ஆச்சரியத்தாலும், பணிவாலும் நிரம்புறான் அப்படின்னு சொல்லி. இந்த பீக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆப்ரஹாம் மேஸ்லோ சொல்லுவாங்க. மேஸ்லோ இதை வந்து பீக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றார். அது மனித வாழ்க்கையில மிக உயர்ந்த ஆன்மீக அல்லது உணர்ச்சி அனுபவத்தை அடையும் தருணம் என்று சொல்றார். பிறகு மாரல் எலிவேஷன் கூட சொல்லுவாங்க. ஒரு மிக உயர்ந்த உண்மையையோ அல்ல நற்குணத்தையோ சந்திக்கும் போது மனுஷனுடைய உள்ளம் தானாவே மென்மை அடைஞ்சிரும் உடனே. அவனுடைய நடத்தை மாறும் அதனால. நரம்பியல்ல நியூரோ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மிக ஆழமான உணர்ச்சி ஏற்படும் போது உடல்ல சில நேரங்கள்ல யோசிப்பதற்கு முன்னே உடல் வந்து பதில் அளிக்கும். அதாவது அதனால தான் சிலர் வந்து திடீர்னு அழுவாங்க, முழங்கால்ல அமருவாங்க, பேச முடியாம போவாங்க. இந்த உணர்ச்சிகள்லாம் நீங்க பார்க்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதை எப்படி விளக்குதுன்னா, இஸ்லாம் இந்த வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் அதன் காரணத்தை வேறாக விளக்குது. உளவியல் வந்து இதை மனுஷனுடைய உணர்ச்சி செயல்முறையாக விளக்குது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் உயிருள்ள இதயத்தை தொடும்போது, அந்த டச் பண்ணும்போது, அந்த ஈமான் நிறைந்த உள்ளம் இயல்பாவே பணிந்திடும். ஆனால் தான் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது ஆயத். மேலும் அல்லாஹ் மிக சிறந்த பேச்சாகி இந்த குர்ஆனை அருளி இருக்கிறான். தங்கள் இறைவனை அஞ்சுகிறவர்களுடைய தோள்கள் அதனால் சிலிர்க்கின்றன என்று அல்லாஹ் சொல்றான். பின்னர் அவங்களுடைய தோள்களும் உள்ளங்களும் இதயங்களும் அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் மென்மை அடைகின்றன சொல்றோம். சூரத்து ஜுமருடைய 23வது. இது சுருக்கமா சொல்லணும்னா, நபிமார்கள் ஒரு சாதாரண தொழுகை செயலை மட்டும் செய்யலைங்க. மாறாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவங்களுடைய உள்ளத்தை முழுமையாக ஆட்கொண்டதால் அவங்க தன்னிச்சையாக ஒரு இன்வாலண்டரியா உடனடியாக அழுதபடியே சஜ்ஜால விழுந்தாங்க.
ஆனாதான் குரான் அவர்கள் சஜ்தா செய்தார்கள் என்று சொல்லாம அவங்க சுஜூதுல விழுந்தாங்க என்று சொல்லுது. இது அவங்களுடைய ஈமான், அல்லாவின் மீதான அச்சம், அந்த ஹஷ்யான்னு சொல்லுவாங்கல்ல, அது பணிவு, அன்பு மற்றும் ஆழ்ந்த ஒரு ஆன்மீக உணர்வுடைய உச்சநிலையை மிக சுருக்கமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான குரானுடைய சொல்ல அச்சின்னு சொல்லலாம். சூரத்துல் மரியமுடைய 58வது ஆயத். ஸோ அல் குரானுடைய எமோஷனல் சைக்காலஜியை இது அழகா நம்மளுக்கு எடுத்து காட்டுதுங்க. ஸோ இது வந்து எமோஷனல் சைக்காலஜி என்ற கோணத்திலையும் பார்க்கலாங்க. ஆனால் முக்கிய வேறுபாடை கவனிக்கணும். அப்படி பேசும்போது என்னன்னா, உளவியல் வந்து இந்த நிகழ்வை வந்து மனிதனுடைய உணர்ச்சி மற்றும் நடத்தை என்ற அடிப்படையில விளக்குது. ஆனா இஸ்லாம் தான் என்ன செய்யுது, அந்த உணர்ச்சியுடைய மூல காரணம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலும் ஒரு உயிருள்ள ஈமான் கொண்ட உள்ளமும் என்று விளக்குது. அது எமோஷனல் சைக்காலஜினா உணர்ச்சி உளவியல் சொல்லுவாங்க. மனுஷனுடைய உணர்ச்சிகள், இந்த எமோஷன்ஸ் என்ன செய்யுமா, அவனுடைய சிந்தனை, அவனுடைய நடத்தை, அதன் மீதெல்லாம் என்ன செய்யுமா, எப்படி தாக்கம் செலுத்து என்பதை ஆய்வு செய்யக்கூடிய துறை தான் இந்த எமோஷனல் சைக்காலஜி என்பது. ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து எப்படி இந்த காக்னிஷன், பிசியாலஜி, பிஹேவியர், அவனுடைய நடத்தை, இது மேல எல்லாம் எப்படி தாக்கம் செலுத்துது என்பதை படிக்கக்கூடிய துறை தான் இந்த எமோஷனல் சைக்காலஜி என்பது. சூரா மரியம்ல இந்த வசனத்துல நீங்க ஸ்டிமுலஸ் பார்க்கலாம், காக்னிட்டிவ் அப்ரைசல் பார்க்கலாம், எமோஷனல் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம், பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். அதாவது அந்த தூண்டுதல், அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து ஓதப்படுது, இல்ல ஒரு தூண்டுதல் நடக்குது. பிறகு வந்து உணர்ந்து அதை புரியுறாங்க. அவங்க வசனங்களுடைய அர்த்தத்தையும் மகத்துவத்தையும் உணர்றாங்க. பிறகு ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ், ஒரு உணர்ச்சி ஏற்படுது. இதயம் வந்து அல்லாஹ்வுடைய பயம், அன்பு, நன்றி உணர்வு, பணிவு ஆகியவற்றால் நிரம்புது. அடுத்து ஒரு பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் வருது. இந்த பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் தான் இந்த நடத்தை. அவங்க அழுவுறாங்க, சஜ்தால விழுறாங்க. 4 நிலைகளும் உணர்ச்சி உளவியல் பேசும் அடிப்படை மாதிரியுடன் ஒத்திருக்கிறது. ஸோ அல் குரான் வந்து என்ன செய்யுதுன்னா, வெளிப்புற செயலுக்கு முன்னாடி இதயத்துடைய மாற்றத்தை வலியுறுத்துது. அது இதயம் நடுங்குதுன்னு சொல்லுது, தோல் சிலிர்க்குதுன்னு சொல்லுது, கண்கள் கண்ணீர் வடிக்குதுன்னு சொல்லுது, சஜ்தால விழுறாங்கன்னு சொல்லுது. நிறைய வசனங்கள் இப்படி பேசப்படுது. அது உள்ளத்துல ஏற்பட்ட அந்த உணர்ச்சி உடல்ல செயலா வெளிப்படுது.